சேவை ஒன்றே மனிதம். அதுவே இறைவனின் புனிதம். தொண்டில்தான் இறைவன் என்றே சபைகள் தோற்றுவித்து மறைந்தும் மறையாமல் வாழும் இறைவனின் ஊழியரே. தாட்சிபத்தில் ஞானம்மா, எங்கள் வழிகாட்டி முப்பாட்டி தாயே, சேவையின் நினைவை துதிக்கும் இந்த 150ஆம் ஆண்டுதனில் யாம் படைக்கும் இக்கலை படைப்பு உம்மை போற்றி உமக்களிக்கும் எம் அன்பு காணிக்கை. கிளினிக்ல என்னோட சீட்ல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஓ, இந்த ஆளா? பார்க்கலாமா வைத்தியம்? டாக்டர், ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். தூங்குறதே தெரியல டாக்டர். கண்ணை மூடின உடனே தூங்குறது நல்லதுதான் ஆரோக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தூங்குறது நல்லது, ஆனா உங்களுக்கு வந்தது மயக்கம் வரக்கூடாது. என்ன டாக்டர் கவுத்துட்டீங்க? சரி சரி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்ப இங்க வந்திருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருந்து சொல்லியா? சொல்லதான் நினைக்கிறேன், வாயில வந்து சொல்ல முடியல டாக்டர். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் நடந்தேன்னா என் உடம்பும் தானே என் கூடவே நடக்குது டாக்டர். என்னது? உடம்பு உன் கூடவே நடக்குதா? அது மட்டும் இல்லை டாக்டர், கண்ண மூடல வச்சுக்கோங்க, ஒரே இருட்டா போகுது டாக்டர். என்னது? கண்ண மூடனா இருட்டாவதா? அது மட்டும் இல்லை, சாப்பாட்டை பார்த்தா வாய் ஆளு பழகுது டாக்டர். யோ, இதுக்கெல்லாம் நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன்யா. நீங்களே பாருங்க, இதுக்கு மருந்து வச்சிருக்காங்களா அந்த டாக்டர்? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். நீங்க இனிமே நடக்கவே கூடாது, சரியா? அப்ப உங்க உடம்பு கூட வரவே வராது. அப்புறம் என்ன சொன்னீங்க? கண்ணை மூடனா இருட்டாவுதா? கண்ணை மூடாதையா, கண்ணை மூடவே மூடாத. அடுத்து என்ன சொன்ன? சாப்பாடை பார்த்தா வாய் திறக்குதா? இனிமே சாப்பாடை பார்க்கவே கூடாது, அப்போ உன் வாய் பொழக்காது, சரியா? என்ன டாக்டர் என்னத்த சொல்லிட்டீங்க? டாக்டர் நான் ஒண்ணு கேட்கறேன், கோவிச்சுக்கப்படாது. சரி சொல்லு. சத்தியம் பண்ணுங்க, கோவிச்சுக்க மாட்டேன்ட்டு சொல்லியா? டாக்டர் நீங்க உண்மையாலுமே டாக்டரா டூப்ளிகேட் டாக்டரா? டாக்டர் நான் சொல்லல டாக்டர், இந்த ஜனங்க சொல்றாங்க நீங்க
இந்த பாயமா டாக்டரே இல்லையா, நர்ஸு தானா அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். நான் சொல்ல அறக்க பறக்க அவங்க காதப்பட்டதுன்னு சொல்லிட்டேன் நான். இந்த ஆள் இப்படியே பேசின்னு போனாரு, என் இமேஜே ஸ்பாயில் பண்ணிடுவாரு. இரியா என்ன டாக்டர் என்ன பண்றீங்க? உட்கார். ஊசி போட போறீங்களா? இல்ல ஊசிலாம் போட மாட்டேன், உட்கார். ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர். ஊசி போடலையா, உட்காரியா. இப்படி பேச விட்டுட்டே இருந்தேன், நீ இமேஜே ஸ்பாயில் பண்ணிடுவ, சரியா? என்ன டாக்டர் என்ன பண்றீங்களே, ஏதோ பண்ணுங்க. ஒண்ணும் பண்ண, கொஞ்ச நேரம் வாங்க. இந்த ஆள் இருக்காரு, கோத்தால வேலை வெட்டி இல்லாம வந்து என் உசுரை வாங்குறாரு எனக்கு. இவர் ஒரு நல்ல சூதாடி. ஓ, சூதாட்டமா? Where is he getting money for gambling? இவர் பொண்ணு சம்பாதிக்கிறா. ஓ, பொண்ணு பணத்தை எடுத்து இவர் சூதாட்டம். இவர் பொண்ணு சௌந்தர்யா. சௌந்தர்யா எனக்கு தெரியுமே, அவதான் யூஜில நல்ல ஸ்கோர் பண்ணி இப்ப வீட்ல இருந்தே பிஜி படிச்சிட்டு இருக்கா இல்லையா? ஆமா சௌந்தர்யா கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவளோட ஏடிஎம் கார்டை திருடி பேங்க்ல இருந்து எல்லாத்தையும் வழிச்சிடுவாரு. நாம எதுனா கேட்டோம்னா சூதாட்டத்துல ஜெயிச்சு ஒண்ணுக்கு 10 திருப்பிடுறேன்னு அவர் சவால் விடுறாரு டாக்டர். ஆளை பாரு, சூதாடி பல்வழி மங்க மாதிரி இருக்கான். ஆனா டாக்டர் ஒரு விஷயம், சௌந்தர்யாவுக்கு அவளோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது டாக்டர். எப்படி மேனகா? சௌந்தர்யாவை பொண்ணு கேட்டு யூஎஸ்ல இருந்து எனக்கு கால் வந்திருக்கு. அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம், சௌந்தர்யாவுக்கு நிறைய மாப்பிள்ளை வருவாங்களே. ஆமா அப்படி இப்படி பட்டவில்லை மாப்பிள்ளை, பெரிய கோட்டீஸ்வரன். அமெரிக்க விவசாயத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம். ஆரோக்கியம், congratulations. சௌந்தர்யா ஏன் ஆளு சின்ன வயசுல இருந்து அவனுக்காக காத்திருக்க. சொல்லணுமா, பணத்தை கூறு போட்டு எங்களை பிரிச்சிடாதீங்க. என்ன பேசுற? அவன் பெரிய பணக்கார மாப்பிள்ளை, ஆனா நீ? நான் ஒரு விவசாயி, இந்த மண்ணின் மைந்தன். மண்ணோட மைந்தனா? மண்ணோட మన్నా పోవడా వీడు మట్టితో మట్టి పాల వంచినోడే. నేనా? నే మట్టి పాలు, గట్టి పాలు, బర్రె పాలు, మేక పాలు, ఎందుకో సాకులాల గేట పాలు తాగిన శరీరం ఇది. వர இந்த ஊர்ல பொம்பளைங்க ராஜாங்கமா போச்சு, ஆம்பளைங்களுக்கு மரியாதையே இல்லை. என்ன மாமா உங்களை கட்டி போட்டிருக்காங்க? அவங்க கிடக்குறாங்க மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. ராஜேஷ்க்கு உங்க பொண்ணுதான் அவங்க மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாமா. ரொம்ப நன்றிப்பா, இந்த நன்றி நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆம்பளை செங்கண்டாண்டி, உன்னை போல ஒரு ஆம்பளை இந்த ஊர்ல இருந்தா இந்த ஆம்பளை வர்க்கத்துக்கே பெருமை. பெருமை நினைச்சுக்காத. இந்த பாரு, இதுக்காண்டி என் பொண்ணை உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆடி மேய்க்கிறவனுக்கும் மாடி மேய்க்கிறவனுக்கும் பஞ்சு மேய்க்கிறவனுக்கும் நான் பெண்ணு தர மாட்டேன்.
ஜனங்களே, இந்த அநியாயத்தை பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடு கூட சாம்பார் பொரியல் கூட்டி எல்லாம் வைக்கணும். ஆனா ஒயின் ஷாப்பு போனா வெறும் சரக்கு, கலக்க தண்ணி இல்லை, சைனஸ் இல்லை, ஏன் தொட்டுக்க ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு கிடைக்கல. ஆனா நாங்க மட்டும் இந்த நாட்டுக்கு செய்யற கடமைய செஞ்சுட்டே இருக்கோம். சௌந்தர்யா வரா, என் கனவு பழிக்க போகுது. என்ன அழகு, எவ்வளவு அழகு, கொள்ள அழகு. இந்த வட்டாரத்திலே இவ்வளவு அழகு பார்த்ததே இல்லை. என்னடா காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? வயசா? உனக்கு 16, ஸ்வீட் 16. எனக்கு 26. யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ. நெக்ஸ்ட் மாமா லோக்கல் சரக்கு வாங்கி கொடுத்துட்டியா மாமா? சௌந்தர்யான்னு உன் பேரை சுருக்கி கூப்பிட்டா நல்லா இல்ல. அதுக்குதான் அன்பா ஆசையா சவுன்னு கூப்பிடுறேன். ஆமா, ராஜேஷ் சுருக்கிடுவா. நாங்களே எங்க ராவா குச்சதை பார்த்துட்டாலும் பயந்துட்டேன். சவு, உன்னை அமெரிக்கால இருந்து பொண்ணு பார்க்க ஒருத்த வந்திருக்கானாமே, அவனை வேணான்னு சொல்லிடு. ஏன் இதயம் ஃபுல்லா நீதான் இருக்க. என் காதலை ஏத்துக்கோ ப்ளீஸ். முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டு ராஜேஷ். உன் மேல சத்தியமா இனிமே இந்த லோக்கல் சரக்க குடிக்கவே மாட்டேம்மா. என்னக்கா ஓர்கிட்டு காணல, கருவாட்டு குழம்பு ஸ்மெல் வர மாதிரி தூக்கலாம் வந்தேக்கா. இதுக்காக சரக கூட போட்டுடாதடா. என்ன பண்றதுக்கா, கிராமத்துல இருக்கிற சாராய குடிச்சா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா டவுன்ல இருக்கிறவன் சரக்கு அடிக்கிறது தெரியறதே இல்லையாக்கா. ஆஹா, இங்க பாரு, புயல் காத்து மழை நியூஸ்ல சொல்றாங்க. அக்கா புயல் மழை இல்லக்கா, அடைமழை, நம்ம காட்டுல மழை. நீ போய் சௌந்தர்யா கிட்ட எனக்காக பொண்ணு கேளுக்கா. டேய், சௌந்தர்யா யாருக்கும் தலை சிக்க மாட்டேங்கிறான். அக்கா எனக்கு அசப்பாக்கா, எனக்காக கேளுக்கா. அவன் நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா நானா? நான் ஒரு சூப்பர் ஹீரோக்கா. அக்கா நம்ம பக்கத்து நிலத்தெல்லாம் மானக்சன் சர்க்கார் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டான்க்கா. என்கிட்ட வந்து நம்ம நிலத்தையும் கேட்குறான். சதுரமாயிடும் எனக்கு கொடுத்துருன்னு. நான் சொன்னேன், உனக்கு சதுரமாயிடும் எனக்கு மொட்டை ஆயிடும். அவனை விரட்டி விட்டேன். ராஜேஷ், உன்னை பிரசவிக்கும் போது அம்மா போயிட்டாங்க. உன் தொப்புள் கொடிய உன்கிட்ட அழைத்ததுல இருந்து அம்மா உன்கிட்ட அது நீ என் கையில. அக்கா தாத்தா நம்ம கொடுத்த 2 ஏக்கர் நிலமும் அடமானத்துல நீ தாய்ப்பால் குடிச்சது இல்லடா. வீட்டு எருமை பால் செவ்வாய்ப்பு வந்ததுல கழுதை பால் குடித்து உன்னை வளர்த்த. அப்போ எனக்கு 8 வயசு. செங்கல் அடித்திருக்கேன். நம்ம அப்பா குழந்தையா இருக்கு நீ அழுதலன்னு பாலுக்கு
பதிலா பாட்டில சாராயத்தை கலந்து கொடுத்து உன்னை தூங்க வச்சாரு. ஏழைகளுக்கு எந்த சொந்தமே இல்லை தம்பி. உழைப்பு தன்னம்பிக்கை மட்டும்தான் சொந்தம்னு வைராக்கியமா உழைச்சு அப்பா தந்த நிலத்தை மீட்டேன். அந்த நிலத்துல நம்ம வியரை மட்டும் இல்ல தம்பி, நாம சிந்தின ரத்தம் இருக்கு ராஜேஷ், ரத்தம் இருக்கு. அக்கா, எனக்காக கல்யாணமே படிக்கல, நீ ஒரு தெய்வம்க்கா. அம்மா இல்லாத குறைய இல்லாமையே நான் வளர்த்துட்டேன். హలో హలో యారు పేసుறது? హలో, ఎవరు మాట్లాడేది చెప్పండి, ఏం వినరాలా? హలో, ఇంగ్లీష్లో మాట్లాడుతుంటారా? హలో, ఇంగ్లీషా తమిళా తెలుగా? క్లియర్గా మాట్లాడండి, ఏం వినరాలా? హలో, ఇంగ్లీష్లో మాట్లాడేటట్టుగా ఉంటే మా మేడం దగ్గర మీరు మాట్లాడాలా. మా మేడం కడిస్తా, మీరు మాట్లాడండి. నాకు మీరు మాట్లాడేది ఏం వినరాలా. హలో మేడం, என்னம்மா? ఇదో నీకే ఫోన్ వచ్చింది మేడం, నాకేం వినరాలా, మీరే మాట్లాడండి. ஏமா, உனக்கு தான் காது கேட்காது இல்ல, நீ ஏன் போன் எல்லாம் எடுத்து பேசுற? உனக்கு என்ன தெரியும்? ஹலோ ஹலோ ஹலோ, ఆయనకే వినరాలా, నాకు వినరాలంటుంది. ఆయనకే రెండు చెవులు అవుడు, నాకు చెవులు అవుడు అంటుంది. உன்னோட வேலை என்ன? இன்னைக்கு டான்ஸுக்கு பசங்க வருவாங்க பிராக்டிஸ்க்கு. எனக்கு நல்லா தெரியும் டான்ஸ் ஆடணும். உனக்கு டான்ஸ் தெரியும்னா டான்ஸ் ஆடுறதுக்கு உன்னை கூப்பிடல. இந்த இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வை. நானே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா டான்ஸ் அவளை கற்றுக் கொடுப்பேன். நீ டான்ஸ் சொல்லி கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், எனக்கு நல்லா தெரியுமே. உங்க வீட்டுக்காரர் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. Hello Menaka, if you are so sober, you will not get any success. அதனால தான் நீங்க இந்தியாவில் இப்படி இருக்கீங்க. அக்கா, கொஞ்சம் நிதானமா நல்லபடியா செய்யலாம்னே. நாம நினைச்சு நிதானிக்கிறதுக்குள்ள நம்ம பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. Do you understand Menaka? முதல்ல எங்களை பத்தி சொன்னியா, எங்க சொத்தை பத்தி சொன்னியா? சொல்லிட்டியா? அப்படின்னா இன்னும் 2 நாள்ல நான் இந்தியாவுக்கு வரேன். ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிக்கிறேன். கையோட பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே? எல்லாம் சொல்லிட்டேங்க்கா. சௌந்தர்யாவை ஒத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னோட யூஎஸ்ல வேலைக்கு கொஞ்சம் விசா ஏற்பாடு பண்ணுங்கக்கா. உனக்கு யூஎஸ் விசா ரெடி பண்ணுறது, உன்னை யூஎஸ் சிட்டிசன் ஆக்குறது என் பொறுப்பு. அக்கா, யூஎஸ்ல நான் சிட்டிசன் ஆகணும்க்கா, அதுதான்க்கா எனக்கு முக்கியமானது. கண்டிப்பா செய்யுங்கக்கா. ஆகலாம் ஆகலாம். ஓகேக்கா. ஹலோ மேனகாக்கா, சொல்லுங்க. ஏம்மா சௌந்தர்யா, உங்ககிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்மா. சொல்லுங்கக்கா. அது நேரில் சொல்லணும், நேரில் வந்து தான் சொல்லணும். மரியம் பேகம் டாக்டர் வந்து உனக்கு தெளிவாக சொல்லுவாங்கம்மா. ஓகேக்கா. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கருத்து போயிட்டு இருக்கீங்க. நானா அனுப்பிட்டுடா, நான் சன்கிரீம் எல்லாம் வெட்டிட்டு சீக்கிரம் பழைய கலர் வந்துடுவேன். பண்டிகைக்கு செஞ்ச அதிரசம் முறுக்கு உருண்டை சாப்பிடுமா, ஆரோக்கியமாமா இல்லையாம்மா? அப்பா இல்லக்கா, வழக்கம் போல சுத்த போயிட்டாங்க. ராஜேஷ் பற்றி தான் பேசணும்.
ராஜேஷா அவர் ரொம்ப நல்ல டைப், ஜாலி டைப் ஆச்சுங்களே. அவன்கிட்ட தான் அவன்கிட்ட பேசணும். அவரை நான் அந்த கோணத்துல பார்க்கவே இல்லைங்களேக்கா. இனிமே பாருமா. சௌந்தர்யா, நீ இவ்வளவு யோசிக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு? மேனகா சொல்றத வச்சு பார்க்கும்போது ஸ்மிதா ராணி மேடம் யூஎஸ்ல பெரிய பணக்காரங்க போல தெரியுது. நான் யோசிக்கிறதுக்கு காரணமே அதுதான்க்கா. அப்புறம் மேனகா உனக்கு பையனோட மாப்பிள்ளையோட போட்டோவை காமிச்சாங்களாமா, நீ பாத்தியா? நான் யோசிக்கிறதுக்கான மற்றொரு காரணமும் அதுதான்க்கா. அப்புறம் அவர் ரொம்ப அமைதியானவர்னு மேனகா சொன்னா. நீ அதுக்காகவும் யோசிக்கிறேன்னு நினைக்கிற. ஏன்னா அவங்க அம்மா பேச்ச தட்டவே மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று மேனகா, மாப்பிள்ளை உனக்கு ஃபுல் ஃப்ரீடம், உன்னுடைய உரிமையில எதுலேயும் தலையிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணோட உரிமையில தலையிடாத மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம் தானே. அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய லைஃப் டைமுக்கும் கஷ்டப்பட்டு வேலை பண்ண வேணாமா. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரங்க. அந்த சொத்தை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வர்ற மருமகளுக்கு நாலேஜ் இருந்தால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் மேனகா உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. உன்னுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து அவங்க அசந்து போயிட்டாங்க. அதனால நீ தான் வேணும்னு அவங்க உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு நாளைக்கு மறுநாள் வராங்க. இன்னைக்கு அவங்க அமெரிக்காவிலேருந்து புறப்படுறாங்க. நாளைக்கு மறுநாள் இந்தியாவுக்கு வந்து சேருவாங்க. அவங்களுடைய பூதூர் ஃபார்ம் ஹவுஸில் நம்ம அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம். உன்னை அவங்க பொண்ணு பார்த்த உடனே அந்த கையோட ஒப்பு தாம்பலத்தை முடிச்சிடலாம். அப்புறமா ஒரு 2 வாரத்தில் சிம்பிளாக நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் உன்னுடைய செலவில். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து அவங்க செலவில் அவங்க கிராண்டாக கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகிறதா பிளான். என்னை பொறுத்த வரைக்கும் இது உனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுங்க? அதை பற்றி நீ கவலைப்படாத சௌந்தர்யா. நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கியோ அது போதும், நான் இருக்கேன். என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் சேமிப்பு இருக்குக்கா. அந்த 5 லட்சத்தை எடுத்து வை, மிச்சத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நம்ம இந்த கல்யாணத்தை நல்லா முடிக்கலாம், ஓகேவா? ராஜேஷ். ராஜேஷா? என்ன பேசுகிற சௌந்தர்யா நீ? நான் உனக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறேன்ட்டு நீ அந்த சாக்கடை ராஜேஷை பற்றி பேசிட்டு இருக்கியே. நீ உன்னை பற்றி மட்டும் யோசி. பரிதாபப்பட்டு ஒருத்தனுக்கு உன் வாழ்க்கையை பணையம் வைக்காது. Your attention please, this is the final call for passengers of Qatar Airways on flight number QR9592 Doha. Please board the aircraft immediately through gate 8. Thank you. ஹலோ மேடம். ஹலோ வணக்கம். எப்படி நடத்தலாம்னு ஒரு யோசனை. அவங்கள நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவங்கள பணத்தை மட்டும் கொடுக்க சொல்லு. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அது நல்ல ஐடியா மேடம். அவங்கள ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்க சொல்லு. மீதியை நான் பார்த்துக்கிறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். ஆனால் நகை நட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்கள ஒரு 20 சவரம் மட்டும் போட சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, நாங்கள் வைரம் வைடூரியன்னு போடும்போது இந்த ஊரே தெரிஞ்சுக்க எங்கள் ஸ்டேட்டஸை பற்றி. உங்கள் பையனை பற்றி சொல்லலாமா? ஐயோ, அதை பற்றி ஏதாவது உளறி வச்சுட்டு போகிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். உனக்கு யூஎஸ் விசா ரெடி பண்ணுறது, உன்னை அமெரிக்கா சிட்டிசன் ஆக்கிறது என் பொறுப்பு.
நீ முதல்ல இந்த வேலையை சரியா முடி. தன் மகள் சௌந்தர்யா அமெரிக்காவில் வாழ்க்கைப்பட வேண்டும் என ஆசைப்பட்டான் ஆரோக்கியம். தன் மகளின் வங்கிக் கணக்கில் இருக்கும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சூதில் வைத்து ஜெயித்து 10 லட்சம் ஆக்கலாம் என எண்ணி தன் மகளின் காசோலையை எடுக்கிறான். என்ன மாமா நீங்களே பேசிக்கிறீங்க, பொழுது போகலையா? அடே அடே பொழுது போகலையா? ஆமா பொழுது போகல. வாடி கபடி விளையாமா. எல்லாம் நல்ல சகுனம் தான் மாமா. உன்னை பார்த்தாவே தெரியுது. தூத்துக்குடி ஏறி சேர்த்து தண்ணியில மீன் பிடிக்கிற மாதிரி கம்பு. மாமாக்கு எப்பவுமே தமாஷா. தமாஷா இது ஒரு தமாஷா தெரியுதா உனக்கு? போடி போடி மாமா. என்ன பாமா? என் பொண்ணு அமெரிக்காவில் வாழ்க்கை போறத உனக்கு பிடிக்கல, பொறாம. மாமா ராஜாஜி சௌதியா தான் கட்டுவோம். மாமா என் தம்பி இது வரைக்கும் இது வேணும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. சௌதியா தான் உசுருன்னு உயிரே வச்சிருக்கான். பண்ணிட்டு கேட்கிறேன் மாமா. சௌதியா விடுங்க மாமா, சௌதியா விடுங்க. இந்த எட்டிக்கிட்ட சமமாக மாட்டான் உங்க தம்பி. ஓடி ஓடி கழுத்தை முடிச்சு தள்ளிடுவேன். என் தம்பி ராஜேஷ்காக அவன் நேசிக்கிறதுக்காக நீங்க செய்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். இத பொங்குவியா? அந்த கல்லாத்தை தாண்டி கொத்தூர் கேட்க புதூர் வரைக்கும் உன் அயடித்தனத்தை பேசிட்டு உன் சிண்டு மூட்டை சவனத்தனத்தை பத்தியும் நீ பொம்பளை பொறுக்கு தனத்தையும் பாலாத்தை தாண்டி பார்த்துட்டு பள்ளிப்பட்டு வர காரி துப்புது. ரொம்ப பேசாதடி, ரொம்ப பேசுன வாய் தச்சு விடுவேன். என்ன தெரியுதா? உன்னை எப்படியா மறக்க முடியும்? அப்படிதான் சொல்றாங்க டாக்டர். என்னை பார்த்தவங்க யாரும் மறக்கவே மாட்டாங்க டாக்டர். நீங்களும் அப்படிதான். நானும் அப்படியா? ஓ டாக்டர், நீங்க இங்கிலீஷ் டாக்டர் தானே? இந்த லேகியங்கள்ல ஏதாவது தெரியுமா? எனக்கு இந்த லேகியம் அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுயா. டாக்டர், நீங்க நான் உங்ககிட்ட வந்து போனதுல இருந்து ஒரு அற்புதமான பாலி லேகியம் சாப்பிட்டு வரேன் டாக்டர். என்ன அது டாக்டர்? அந்த அற்புதமான பாலி லேகியம் சாப்பிட சாப்பிட என் உடம்பு நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே வருது டாக்டர். ஃபுல்லா வருது டாக்டர். என் வயசு நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே வருது டாக்டர். இப்ப அதை எதுக்கு என்கிட்ட சொல்ற டாக்டர்? நான் என்ன பண்றது டாக்டர்? ஆமா உங்க ஆளுங்க எனக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு சொல்ல வர அதுதானே? எனக்கு இருக்கிற அழகும் எனக்கு இருக்கிற வயசுமே போதையா. உன் பாலியல் லேகியம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. டாக்டர் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சந்தேகம் டாக்டர். வந்துடுச்சா சந்தேகம் உனக்கு? எப்பவும் சந்தேகம் தான். உங்க மதத்துல உங்க ஆளுங்க 5 கல்யாணம் வரைக்கும் பண்றாங்களாமே. யோ இப்ப எதுக்குயா நீ அதை கேக்குற? அது கேக்குறியா டாக்டர்? நானு இப்போ உங்க மதத்துல விழுந்துட்டு போறேன். ஓஹோ அப்படி வரியா நீ? டாக்டர் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என் வீட்டுக்காரா அறுக்கிறாரியா. என்ன அறுக்கிறாரா? ஆமா. ஆபரேஷன் பண்ற டாக்டரா? இல்ல இல்ல அப்படிலாம் நீ நினைச்சிடாத. என் வீட்டுக்காரு கசாப்பு கடை வச்சிருக்காரு. கறிய வெட்டி கைமா போட்டுருவாரு. நீ பண்ற சில்மிஷன் தெரிஞ்சது உன்னையும் சேர்த்து கைமா ஆக்குவாரு. ஜாக்கிரதை. டாக்டர்
பாருங்க டாக்டர், என் நாடு கொஞ்சம் பிடிச்சி பாருங்க டாக்டர். என் நாடு எப்படி துடிக்குது, இளமையா துடிக்குது பாருங்க டாக்டர். ஓஹோ, உன் நாடிய பிடிச்சி உன் இளமைய நான் பார்க்கணுமா? யோ, அப்படிலாம் பார்த்தா துல்லியமா தெரியாதியா. நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன், சொல்லவா? சொல்லுங்க டாக்டர், நீங்க சொல்லபடியே நான் கேட்கறேன் டாக்டர். டைட்டா கண்ணை மூடு, இறுக்கமா கண்ணை மூடு. நீங்க சொன்னபடியே இறுக்கமா மூடிட்டேன் டாக்டர். ஓகே, வாயை துற, நாக்க நீட்டு. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, வாயை மூடக்கூடாது. டாக்டர் அப்படியே வாயை துற, டாக்டர். நாக்க நீட்டு. Story. It's not a story, Miss Smita Rani. It is the fact. எது ஃபேக்ட்? ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிச்சயதார்த்தத்தை பண்ணுங்கன்னு சொன்னோம். கல்யாண செலவு மொத்தம் நாங்க பண்றேன்னு சொன்னோம். இப்போ பிக் ஜீரோ. ஸ்மிதா ராணி, உண்மையிலேயே அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை அவங்க அப்பா தான் எடுத்து 10 லட்சமா கொடுக்கணும்னு எடுத்தாரு. மேனக்கா, நான் உன்னை நம்பினேன். அவங்க கிட்ட அந்த சொற்ப பணம் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு அடுத்த நிமிஷமே அவாலால் அனுப்பி வச்சிருப்பேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேடம், அவங்க அப்பா தான் மேடம் ட்ரை பண்றாரு மேடம். அந்த 10 லட்சத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட 5 லட்சம் இருந்தது. வாட் a joke. மேடம், மேடம் ஸ்மிதா ராணி, ஜோக் இல்லை, நான் சொல்றது உண்மை. சௌந்தர்யாவோட பேங்க் அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தார். அவங்க அப்பா சூதாடி அந்த 5 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கணும்னு அவரு தான் எடுத்தாரு. நான் அந்த 5 லட்சத்தை நானே தரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டுட்டாரு. ஆரோக்கியம் வாங்க, வாங்க ஆரோக்கியம், வந்து உண்மையை சொல்லுங்க. மேடம், அமெரிக்கா மேடம், தப்பு என் மேலதான். அந்த பணத்தை எடுத்து ரெட்டி பார்க்கலான்னு சூதாட்டத்தில் எப்படியோ பண்ணேன். இந்தாங்க. ஓ, சூதாட்ட குடும்பமா? மேனக்கா, இதெல்லாம் முதல்ல சொல்லுறது இல்லையா? மேடம், தப்பெல்லாம் சொல்லிட்டேன் இல்லை, நான் இனிமே சூதாடவே மாட்டேன். நான் என் பொண்ணுக்காக அந்த ஆட்டத்தை விட்டுட்டேன். ஆமாம், இந்த பாருங்க, என்னை வச்சு என் பொண்ணை எடை போட்டுடாதீங்க. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான். பரவாயில்ல ஆரோக்கியம், பரவாயில்ல. ஸ்மிதா மேடம் நல்லவங்க. மேடம், இந்த பையில ஒரு 5 லட்சம் இருக்கு. மீதி 5 லட்சம் ரூபாவை நானே 2 நாள்ல உங்களுக்கு தரேன். நீங்க நிக்காவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பணத்துக்காக ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாம். ஓகேவா மேடம்? யாரும் தர வேணாம். நிச்சயம் மட்டுமல்ல, மேரேஜுக்கு நாங்க எங்க சபை நடத்துறோம். மேரேஜ் செலவு 1 crore ஆகும். உனக்கு தெரியுமா அதை பத்தி? அதுக்கு நீங்க எதிர்பார்க்கிற 1 கோடி ரூபாய் நாங்க எங்க நிலத்தை விற்க வாங்கின அட்வான்ஸ் காசு. என் முறப்பண்ண சௌந்தர்யாவுக்காக நான் கொடுக்கிற மொழி பணம். என் சௌந்தர்யா எப்பயுமே கண் கலங்க கூடாது. அமெரிக்காவில் அவ சந்தோஷமா வாழணும். அது ஒண்ணு எனக்கு போதும். இந்தாங்க, பிடிங்க.
ஓகே மேனக்கா, அப்போ இன்னும் 2 நாள்ல ஒப்புத்தாம்பல் வச்சுக்கலாம். வாங்க எல்லாரும் சந்தோஷமா தட்டை மாத்திக்கலாம். Is it Kamalraj? Yes. February 14th. Yes. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்க மரியா மஹால்ல எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். அன்னைக்கு டேட் இருக்காங்க. ஓ, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது கமல்ராஜ். நீங்க அன்னைக்கு எனக்கு அந்த மேரேஜ் ஆள் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அன்னைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஓகே? ஓ அப்படியா? பிரபாதேவியை கேட்டு மட்டும்தான் சொல்லுவீங்களா? பரவாயில்ல, நல்லது தான். உங்கள் ஒய்ஃப் பிரபாதேவி உங்களை அடக்கமாக வச்சுருக்குறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நானும் அப்படி தான் என் ஹஸ்பண்டை அடக்க ஒடுக்கமாக வச்சுருக்கேன். ஓகே, அதை பற்றி என்ன? மாப்பிள்ளை எங்க மேனகா? அவன் நேராக கல்யாணத்துக்கு வந்துடுவான். நீங்க சொன்ன பேச்சு அவர் தட்டவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு சுயமா யோசிக்க தெரியாது. ஆமா, அவன் என் பேச்சு இது வரைக்கும் தட்டினதே இல்லை. நான் சொன்னா எப்படியோ அப்படியே தான் கேட்பான். தெரியுங்க, நீங்க எப்படி, உங்க குடும்பம் எப்படி, எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா உங்க மக ஒரு மன வளர்ச்சி குன்றியவர். அவருக்கு தேவை ஒரு கல்யாண பொண்ணு கிடையாது. அவரை பாதுகாக்கிற ஒரு நல்ல பொண்ணு தான், உங்க வீட்டு வேலைக்காரி தான் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? எல்லாமே என் கையில இருக்கு. ஓகேங்களா? நீங்க எப்படி, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். ஓ, விஷயம் அப்படி போகுதா? நான் அப்பயே சந்தேகப்பட்டேன். நமக்கு நல்ல நேரம், நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். மரியா மகால கமல்ராஜ் சொல்லி கேன்சல் பண்ணிடலாம். வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். எப்படி எப்படி சௌந்தர்யா? மாப்பிள்ளை விருப்பமா? அப்படி இப்படி விருப்பம் இல்ல, கொள்ள விருப்பம். நானே காதலிக்கிறேன். சௌந்தர்யா, நீ எதமா நினைக்கிற இதை பத்தி? அவர் விவசாயம் பண்ணுவாரு. என் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க 2 பேரும் முன்னேறிடுவோம். நாங்க நல்ல தம்பதிகளா வாழ்வோம். மேனகா, உனக்கு யுஎஸ் விசா வேணாம் சார், வேணவே வேணாம் சார். யுஎஸ் சிட்டிசன் ஆகணும்னு கனவு. அது வேணாம் சார். என் சொந்தக்காரங்களோட இந்த மண்ணிலேயே நான் உழைச்சி மகிழ்ச்சியா வாழ்வேன் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த மண்ணில நிம்மதியா வாழணும்னு வச்சுக்கோ. நான் சொல்ற இடத்துல வீடு கட்டிக்கோ. நம்ம ஓரிகட்டி மூலையில சண்டை சச்சரவே இருக்காது, கத்தி கப்படாவே இருக்காது. காவல் தெய்வம் மாதிரி அங்க ரெக்ஸ் கத்திய வச்சு நிப்பாரு யாராவது. அதனால நீங்க அங்கேயே வீடு கட்டி சந்தோஷமா வாரு. அண்ணா, இந்த நாடகத்துல என்ன மட்டும் ஏன்னா வெள்ளியாக்கிட்டீங்க. ஏன் மன வளர்ச்சி குன்றிய பையன் அவன் அந்த நாள்தோறும் அவன் சவாலை சமாளிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெத்த தாயா அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சது தப்பா அண்ணா? தப்பு இல்லம்மா. மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் குன்றிய குழந்தைகளை, மாற்றுத்திறனாளிகளை, அந்த சவால்களை சந்திக்கிற குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தாய்மார்களுக்கு எங்களுடைய அன்பான கும்பிடு. ஆனா நீங்க பொண்ணு தேடி இருக்கிற வேண்டிய இடம் இவங்க இல்ல, இவங்க கிட்ட இல்ல. அன்னை தெரேசா மாதிரி லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்களே எத்தனையோ ஊர் நாட்டில் இருக்காங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க. இன்னும் 6 மாசத்துல உங்க பையனுக்கு மருத்துவ சான்று வாங்கி கல்யாணம் பண்ண வேண்டியது அண்ணனா என் பொறுப்பு. ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ வெரி மச். రండి సోదరులారా, అందరూ కలిసి ఆడుదాం.
ஆயிரம்